எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த திரு கனகராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. ஏறக்குறைய இந்த கூட்டத்தொடரிலேயே நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி பாக்குறீங்க? அது ஒன்றும் நிறைவேறாது. ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு போகணும். அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடையாது. ஆக்சுவலா அது அந்த காரணம் ஒண்ணு இருக்கு. அப்ப ஏன் இதை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இது ஒரு பேசு பொருளாவே இருக்கும். மக்கள் அன்றாடம் சந்திக்கிற நீங்க பெட்ரோல் டீசல் விலை நீங்க இந்த ஆண்டில் மட்டும் $18 குறைஞ்சிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பெட்ரோல் விலையோ டீசல் விலையோ கச்சா எண்ணெய் விலை $18 குறைஞ்ச பிறகும் அது குறைக்கல. வேலையின்மை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்க சொன்ன 5 விஷயங்கள் இருக்கு. நாங்க வேலையின்மையை குறைப்பதற்கு அல்லது வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு நாங்க இதெல்லாம் செய்ய போறோம். விலைவாசி தாறுமாறா உயர்ந்திருக்கு. ஜிடிபி போன குவார்டர்ல 5.4% ஆயிருக்கு. நம்ம பல நேரத்துல சொன்ன பிறகும் கூட அதை கேட்கறதுக்கு அவங்க தயாரா இல்லை. இப்ப இவ்வளவு நாள் கழிச்சு அவங்க ஏதோ ரிசர்வ் பேங்க் கவர்னரை மாத்திருக்காங்க. கண்ணாடியை திருப்புனா எப்போ ஆட்டோ ஓடுன்னு கேட்டது மாதிரியான நிலைமைகள் இருக்கு. பக்கத்து நாடுகளோடு நமக்கு உறவுகள் சுமூகமா இல்லை. அமெரிக்கா நீங்க இவ்வளவு காலமும் சொல்லிட்டு இருந்தீங்க, ட்ரம்ப் இவரோட ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலா நீங்க ரஷ்யால இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு ரூபிள் ருப்பி ட்ரேட், அதாவது நம்ம ரூபாயை கொடுக்கலாம், அவங்க ரூபிளை கொடுப்பாங்க, அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதே மாதிரி வேறு சில நாடுகளோடு போட்டிருக்கோம். அப்படி இருந்தா அந்த நாட்டுக்கான வரிகளை நாங்க 100% அந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்களுக்கு 100% வரியை அதிகரிப்போம். டாலருக்கு மாற்றுன்னு எவனும் யோசிக்க கூடாது அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருக்காரு. மணிப்பூர் இன்றைக்கும் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. இந்த பிரச்சனைகள்ல இருந்து திசை திருப்புவதற்காக இதை இப்போது கையில் எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்போதுமே இந்திய நாட்டினுடைய இயல்பான முக்கியமான பிரச்சனைகள் குறித்து எந்த அக்கறையும் கிடையாது. அதை அவங்க தீர்க்க முடியாது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இவிஎம் மெஷின் மேல, பணத்தின் மேல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மசில் பவர் மேல, மகாராஷ்டிராவில் சொன்னாங்கல்ல 3M, மணி பவர், மசில் பவர், மெஷின் பவர், இந்த 3ஐயும் அவங்க நம்பி இருக்கிறாங்க. எனவே மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மக்களை பிளவுபடுத்துகிற பிரச்சனைகள் மீது டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் அல்லது இதுல இருக்கக்கூடிய பல ஏற்பாடுகள் எல்லாமே ஒரு கூட்டாட்சி தத்துவம். இந்தியா பல்வேறு வகைப்பட்ட மக்களை கொண்டது. எனவே அவற்றையெல்லாம் இணைத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு என்கிற முறையில உருவாக்கப்பட்டவை. அது எல்லாத்தையும் இவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரு முனிசிபல் தேர்தலின் போது யாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னெல்லாம் தப்பு பண்ணுதுன்னு பேசுறது கிடையாது. முனிசிபாலிட்டி சம்பந்தமான விஷயம் மட்டும்தான் அங்கே பேசப்படும். அதே போல நீங்க ஒரு அசம்பிளி எலெக்ஷனும் போது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசப்படும். பட் நீங்க 2 எலெக்ஷனையும் ஒரே நேரத்துல வைக்கிறது என்பது அந்த சாக்குல இதை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வைக்கிற நடவடிக்கை. ஒன்றும் பணமெல்லாம் ஒன்றும் அதிகமாகலாம் செலவாகுது, அவங்க சொல்றது மாதிரிலாம் இல்லை. இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, நீங்க அந்த மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தேர்தல், வேற எதுவுமே வராதுன்னா மக்களிடமிருந்து சுரண்டி தின்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அவங்க பயன்படுத்துவாங்க. இப்போ அவங்க பெட்ரோல் டீசல் விலையை இப்ப குறைக்கணும், குறைக்காமலே வச்சிருக்காங்க. ஆனா கூட்டணும்னு அவங்க நினைக்கிற போதெல்லாம் கூட்டுவாங்க. ஏன்னா கடைசி ஒரு வருஷம் இப்ப நீங்க சொன்னாங்கல்ல, இப்ப தமிழ்நாட்டுல ரவுடி கல்ச்சர்னாங்க 1000 ரூபா கொடுக்கறத. ஆனா நீங்க மகாராஷ்டிரா தேர்தலுக்கு என்று வருகிற போது 3 மாசம் இந்த ரவுடி கல்ச்சர்னு எது சொல்றாங்களோ, மகளிர் உரிமை தொகை, அதே பணத்தை கூடுதலாக்கி அதை 3 மாசம் அட்வான்ஸா கொடுத்தாங்க. என்னடா அப்படின்னு கேட்டா, நாங்க தீபாவளிக்கு அப்புறம் ஏதோ ஒரு விசேஷத்துக்கு சேர்த்தெல்லாம் நாங்க 3 மாசம் அட்வான்ஸா கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சு உரிமை தொகை யாராவது முன்னால கொடுப்பாங்களா? கொடுத்தாங்க. எனவே மக்களை சுரண்டி பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கு ஆதரவாக அவர்கள் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை 5 ஆண்டுகளில் செய்து முடித்து விடுவார்கள். ஆனால் அப்படி ஒன்று நடந்தால் அதற்கு பின்பு இந்தியா என்கிற ஒரு நாடு இருக்குமா
என்கிற கேள்வி நிச்சயமாக முன்னுக்கும். இல்ல இப்போ இது மாதிரி திசை திருப்ப நிறைய விஷயங்களை திசை திருப்பு செய்யறாங்க. இவர் ரொம்ப நாளா இதை திட்டமிட்டு இருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப கொண்டு வந்துட்டாங்க. இனியும் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியாது. நான் உறுதியா இப்ப சொல்றேன். அதாவது சட்டத்துல 18 சட்டங்களை திருத்த வேண்டும். அதுல சில சட்டங்களை திருத்துவதற்கு 2/3 பங்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வேண்டும். அவங்க ஒருவேளை எதிர்க்கட்சிகளை உடைக்கலாம் என்று நினைக்கலாம். அது கூட முயற்சி பண்ணலாம். ஈவன் பிரதான எதிர்க்கட்சியை கூட அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. காங்கிரஸை கூட அவங்க உடைக்கிறதுக்கு டார்கெட் பண்ணலாம். அப்படி சில பெரிய கட்சிகளா எது இருக்கு, சமாஜ்வாதி கட்சியை உடைக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதாவது ஏற்கனவே கட்சிகளை தனித்தனியா உடைச்சது மட்டும் கிடையாது. நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் பல இடங்கள்ல உடைச்சிருக்காங்க. சரத்பவார் கட்சிய சட்டமன்றத்துல உடைச்சாங்க. உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சிய சட்டமன்றத்துக்குள்ளேயே உடைச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு உடைப்பை ஏற்படுத்தி 2/3 பங்கு கொண்டு வந்து விட முடியுமா என்று அவர்கள் முயற்சிப்பார்கள். ஆனால் அது ஒன்றும் அவ்வளவு எளிதான காரியம் என்று நான் நினைக்கல. அவங்க இப்ப மணிப்பூர் நம்ம பேசுறோம்ல, 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு தானே, 18 மாசம் ஆச்சு தானே, ஏதாவது நடந்திருக்கா? சும்மா வாய்ச்சவடால், இந்த வெற்று வாய்ச்சவடால்களை வைத்துக் கொண்டே காலத்தை பேற்றி விடலாம். அதானிக்கு மட்டும் எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்காகத்தான் இதை செய்கிறார்கள். ஆனால் தப்பித்தவறி அப்படி ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியா என்கிற இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார்கள் என்று பொருள். இல்ல அது பாஜகவுக்கு மட்டுமா இது சாதகமா இருக்க போகுதா? இல்ல நான் இதுல சாதகம் இல்லை என்பது குறித்து நான் பேசல. நீங்க அதைத்தான் நான் சொன்னேன். இப்ப தமிழ்நாட்டுக்கு உண்டான பிரத்யேக பிரச்சனைகளை பேசுவதற்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சாத்தியம். ஒரே நேரத்துல எல்லாத்துக்கும் தேர்தல் வச்சீங்கன்னா அது எப்படி சாத்தியமாகும்? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவங்க வெறும் செலவை மட்டும் சொல்றாங்க, அல்லது வருஷம் முழுவதும் உங்களை யார் போய் சொன்னது? நீங்க தான் விஸ்வ குருவாச்சு. அப்புறம் எதுக்கு கார்பரேஷன் எலெக்ஷனுக்கு எல்லாம் போய் நீங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? பண்றது நீங்க தப்பு. அவர் பஞ்சாயத்து வார்டு எலெக்ஷனுக்கு மட்டும்தாங்க இன்னும் வரல, நரேந்திர மோடியும் அமித்ஷாவும். இது எல்லா எலெக்ஷனுக்கும் போயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, நாடாளுமன்றத்துக்கு போகணும், அதை போக மாட்டேன்றாரு. ஆனா இப்படி எலெக்ஷனுக்காக வருஷம் முழுவதும் சுத்திட்டு அலைகிறாரு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தணும்னு நினைக்கிறாரு. அவங்க சொல்ற அந்த ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே கேடு, இதெல்லாம் ஒண்ணுதான் வந்துச்சுன்னா அது இந்தியாவுக்கு அந்த ஒரு கேடு மட்டும் போதும் இந்தியாவை காலி செய்வது. மாநிலங்களவை கூட்டாட்சி தத்துவத்தினுடைய ஒரு கூறு இல்லையா இது? கூட்டாட்சி தத்துவத்தினுடைய, அதாவது இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் தானே. திருப்பி சொல்றது ஏற்கனவே இருந்ததுதான் இது. ஏங்க அது இயல்பா இருந்தது, ஆனா அவங்களுக்கு தெரியாதா எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். ஒரே கட்சி மட்டும் ஆட்சி நடத்திட்டு இருந்தது 1957 வரையிலும். 52ல ஒரு தேர்தல் நடந்தது. 57 தேர்தல்ல கேரளால மட்டும் கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற்றார்கள். EMS நம்பூதிரிபாடு தலைமையில முதல் அமைச்சரவை நடந்தது. அதுக்கடுத்து 67 வந்தது. 67ல 9 மாநிலங்களில் காங்கிரஸ் அல்லாத கட்சிகள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தன. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வந்தது அப்படின்னா, ஏன் மாநில கட்சிகள் அதிகமா இருக்கு? நீங்க யோசிச்சு பாருங்களேன். தேசிய கட்சி கம்யூனிஸ்ட் இருந்தது, காங்கிரஸ் இருந்தது, ஜனசங்கம் இருந்தது, சோசியலிஸ்ட் கட்சி இருந்தது. அப்படியெல்லாம் இருந்தது போக நீங்க தேசிய அளவில் இன்றைக்கு இப்ப தமிழ்நாட்டுல 2 ஆண்ட கட்சிகளும், ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் மாநில கட்சிகள் இல்லையா? ஓகே, கேரளால CPM-ம் காங்கிரஸும் வருது. இதுல தெலுங்கானால மாறி வந்திருக்காங்க. ஏற்கனவே பிஆர்எஸ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட TRS இருந்தது. அப்புறம் ஆந்திர பிரதேசத்துல தெலுங்கு தேசம் இருக்கு, அங்கே பிஜு ஜனதாதளம் இருந்தது. இப்படி நீங்க வரிசையா பாத்தீங்கன்னா இந்த பகுதிகள், நீங்க மாநிலங்களுடைய உரிமை குறைக்கப்பட்ட போது மாநில மக்களுடைய குரலாக இவையெல்லாம் எழுந்து வந்தது. அந்த குரலையும் நீங்க நான் அடக்கிடுவேன் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய விளைவு இப்படித்தான் இருக்கும். நீங்க ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, நீங்க கான்ஸ்டியூஷனை பத்தி பேசும்போது கான்ஸ்டியூஷன்ல ஏராளமான முட்டல், மோதல், சமரசம், உடன்பாடு, முரண்பாடு எல்லாம் இருந்தது. இதையெல்லாம் சேர்த்துதான் இந்தியாவை இணைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அதைத்தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த ரமணா ஒரு முறை பேசுகிற போது சொன்னார். நீங்க கடந்த காலத்துல நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுங்க, த்ரெட் பேரா டிஸ்கஸ் பண்ணுங்க.
அதனால எங்க கிட்ட அந்த சட்டங்கள் குறித்தான லிட்டிகேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. அங்கே விவாதம் நல்லா அடக்கும், எங்களுக்கும் ஒரு தெளிவு பிறக்கும். ஆனா இங்க வரும்போது அந்த அவையில் எல்லா மொழி பேசுகிறவர்களும் எல்லா கலாச்சாரத்தை பற்றி தெரிந்தவர்களும் இருக்கிறார். ஆனா இங்க 4 பேரோ 5 பேரோ தான் பேச போறோம். எனவேதான் இந்த லிட்டிகேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரு தொழிற்சாலைகள் சட்டம் சம்பந்தமான விஷயத்தை, தொழிலாளர் சட்டங்களை பற்றி நான் வாசிக்கிற போது அது உருவாக்கப்பட்டதன் பின்னணியை கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்த பி ராமமூர்த்தி அவர் பேசியிருக்கார். இப்படி வேறுபட்ட மக்கள், ஆனா அவங்கள எல்லாத்தையும் இணைக்கிறது மாதிரி ஒரு சட்டத்துல எப்படி கொண்டு வர முடியும், அதை அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்க மாநிலங்களை உருவாக்கியது, மொழிவாரி மாநிலங்களை உருவாக்கியது, மாநிலங்களுக்கான பிரத்யேக தன்மையில் இன்றைக்கும் நீங்க நாகாலாந்துல அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தனியா கொடி வச்சிருக்காங்களா? நம்ம நடத்துற எல்லா சட்டமும் அவங்களுடைய கலாச்சாரத்தை ஏதாவது ஒரு சட்டம் பாதிக்கும் என்று சொன்னால் அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றினால்தான் அது சரியாகும். நீங்க 1/3 இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகளில் கொடுப்பது என்று அவங்க அது ஒரு முயற்சி பண்ணாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மக்கள் இது நம்முடைய உரிமை, இந்த ஊருடைய கலாச்சாரத்துக்கு பெண்களுக்கு எல்லாம் அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க இதெல்லாம் என்னன்னா, ஆளத் தெரியாதவர்கள் கையில், வெறும் கலவரம் செய்ய மட்டுமே தெரிந்தவர்கள் கையில் ஒரு தேசம் வந்தால் அது எப்படி இருக்கும் என்பதற்கான வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்க வேண்டியது. மாநிலங்களவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வரலாற்றிலேயே துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை தலைவர் மீது கொண்டு வரப்படுவது இதுவே முதல் முறைன்றாங்க. இது எடுபடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பின்ன எதுக்கு இது? மக்கள்கிட்ட சொல்றதுக்கு தான், அவர் எப்படியெல்லாம் தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்றதுக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் பேசுறோம்ல, மக்களவைக்கு போன தடவையும் துணை சபாநாயகர் இந்த முறையும் தேர்ந்தெடுக்கலாம். மக்களவைக்கு இல்ல, இந்த முறையும் கொடுக்கல. இந்த முறையும் இல்ல. ஏன்னு கேக்குறேன். இதுவரை இருந்தது தானே, ஏன் எடுக்கல? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுவா இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்கட்சிக்கு கொடுக்கறது வழக்கமா இருக்கும். அதே போல ராஜ்யசபாலையும் அப்படிதான் இருக்கும். யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், தன்கர் நாள் அரசாங்கம் விவசாயிகள் பிரச்சனையை கவனிக்க வேண்டும்னு சொன்னாரு. அடுத்து எந்த போதி மரத்துக்கு போனாரு? எந்த போதி மரத்துக்கு போனோம்னா அரசாங்கம் நல்லா தான் செய்யுது அப்படின்னு சொல்ல வந்தது. பேசுறதுக்கு நேரம் கொடுக்கறதுல நீங்க சரியா பண்றது இல்ல. இதையெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு கேட்கல. எனவே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது எல்லாமே நீக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. ஒண்ணு, நீங்க எவ்வளவு நியாயமற்ற முறையில் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று மக்கள்கிட்ட சொல்றதுக்கான ஏற்பாடு தான். அதைத்தான் பண்ணியிருக்கேன். இதேதான் போன முறை போன ஆட்சி காலத்துல பண்ணீங்க. மோடி அரசின் மீதே நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்தீங்க. தேர்தல்ல கூட எந்த இம்பாக்டும் இல்ல. இம்பாக்ட் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? ஒண்ணு, முதல் முறையாக நரேந்திர மோடி என்கிற என்னை எவனும் கேள்வி கேட்க முடியாது, மணிப்பூரை பத்தி நான் பேசவே மாட்டேன், எரிஞ்சாலும் கவலைப்பட மாட்டேன், அழிஞ்சாலும் கவலைப்பட மாட்டேன்னு சொன்ன நபரை மணிப்பூர் குறித்து பேச வைக்க வேண்டும் என்பதை அவரை பேச வைத்தார்கள். அதற்காகத்தான் கொண்டு வந்தாங்க. மணிப்பூர் சம்பந்தமா ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தாலும் சரி, நாடாளுமன்றத்துல பேசினாலும் சரி, கேட்காத ஒரு நபரை அப்ப என்ன பண்ணாங்கன்னா, சரி மணிப்பூரை முன்வைத்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தா நீ பதிலளிச்சுதானே ஆகணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதனாலதான் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தது. அந்த காரணங்களினால் தான் மட்டும்தான் எத்தனை கலவரங்களும் நாம் சொன்ன மணி பவர், மசில் பவர், மெஷின் பவர், இது மூன்றையும் கடந்து 234 அவங்களை நீட்டி வச்சாங்க பாத்தீங்களா? 400 அவங்க தம்பட்ட அடிச்ச 400 அவங்க ஒரு காலத்திலையும் சொன்னது இல்லையா? போன தேர்தலில் தானே சொல்ல ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட பாதி தானே அவங்க ஜெயிச்சாங்க. எனவே நீங்க சொன்ன அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை எப்படி அவங்களால மாத்த முடிஞ்சதுன்னு பாருங்க. 234 தானே ஜெயிச்சீங்க. ராமர் கோயில் இருந்த இடத்துல தோத்தீங்கல்ல, கிருஷ்ணர் கோயில் இருந்த இடத்துல தோத்தீங்கல்ல, ராமேஸ்வரத்துல தோத்தீங்கல்ல. நீங்க யாரெல்லாம் உங்களை காப்பாற்றுவார்கள் என்று நினைச்சீங்களோ அங்கெல்லாம் உங்களை மக்கள் தோக்கடிச்சாங்கல்ல. நீங்க அரசியலுக்கு வந்ததுல இருந்து ஜெய் ஸ்ரீராம் சொன்ன ஒருத்தரை ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு ஜெய் ஜெகநாத்னு பேச வச்சாங்கல்ல. தட் இஸ் த பியூட்டி. நீங்க கேட்கிறீங்களா இல்லையாங்கிறது இல்ல, மக்கள் கேட்கிறார்கள் என்பதை அதில் தெரிஞ்சது. அது நடந்தது. நீங்க இதுவரை என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க? அதாவது நாடாளுமன்ற தேர்தல் என்றால் நரேந்திர மோடிக்காக அவர்கள் வாக்களிப்பார்கள், சட்டமன்ற தேர்தல் என்றால் அவங்க நரேந்திர மோடியை பத்தி கவலைப்படாம வாக்களிப்பார்கள் என்று சொன்னாங்க. நீங்க ஹரியானால தோத்து போனீங்க,
மகாராஷ்டிரால லோக்சபா தேர்தலில் தோத்து போனீங்க. உங்களுடைய மிக முக்கியமான இடம் என்று சொன்ன உத்தரப்பிரதேசத்துல 80க்கு 80 எடுப்போம்னு ஏதோ கதை விட்டுக்கிட்டு இருந்த இடத்துல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா எஸ்பி வந்துருச்சு. குஜராத்ல கடந்த 10-15 வருடமாக ஒரு சீட்ல கூட காங்கிரஸ் ஜெயிச்சுக்கல. முதல் முறையா காங்கிரஸ் அங்க ஒரு சீட்டு ஜெயிச்சது. சரி, நீங்க ஒண்ணுமே நடக்கலைன்னு எப்படி சொல்றீங்க? நடந்தது நடந்ததெல்லாம் நல்லவாதாகவே நடந்தது. உண்மையிலேயே இந்த இதுவரை நிதிஷ்குமார உடைச்சு இந்த பக்கம் அந்த கூட்டணியில இருந்து உடைச்சு கொண்டு வராமல் இருந்திருந்தால், சந்திரபாபு நாயுடு அவர் ஏற்கனவே நான் மதச்சார்பின்மைக்காக இருக்கேன்னு சொன்னார்ல, அதுல இருந்திருந்தா எதிர்கட்சி வரிசையில இல்ல நாடாளுமன்றத்திற்குள்ளேயே நரேந்திர மோடி வந்திருக்க மாட்டார். தெரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கு இப்ப பலம் கிடைச்சிருச்சு, பழைய மாதிரியே எல்லாத்தையும் செய்யறாங்கிறதெல்லாம் உண்மை. ஆனா அந்த நேரத்துல அவங்க ஆடின ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் நினைக்கிறீங்களா நீங்க? அது என்ன சாதாரணமான விஷயமா? நீங்க அவங்கள உனக்குரிய இடம் இதுதான்னு காட்டி மக்கள் வச்சிருக்காங்க. இவ்வளவு கலவரங்களுக்கு பின்னால, இவ்வளவு டிவிசிவா பேசுனதுக்கு பின்னால, இவ்வளவு பொய் மூட்டைகளை அவித்து விட்டதுக்கு பின்னால, இவ்வளவு காசை கொடுத்ததுக்கு பின்னால, உங்களுக்கு தெரியுமா மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல இங்க அண்ணாமலை அடிக்கடி பேசுவார், காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க நகர்ப்புறத்துல. தெரியுமா உங்களுக்கு? நீங்க பல பேர்ட்ட பேசுங்க, 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீங்க மத்த இடத்துல நடக்கிறத ஊரு ஃபுல்லா தம்பட்டு அடிப்பாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு இந்த தேர்தலுக்கு முன்கூட்டியே யார் வீட்டுல கூட்டம் நடந்தது? அதானி கலந்துகிட்டாரு, அஜித் பவார் கலந்துகிட்டாரு, பட்னாவிஸ் கலந்துகிட்டாரு. இதையெல்லாம் சொன்னது யாரு? அஜித் பவார் தானே. இல்லைன்னு யாராவது அதானி மறுத்தாரா? பிஜேபி மறுத்ததா? எனவே வெக்கங்கெட்ட முறையில் வெற்றிகளை நீங்கள் காசு கொடுத்து வாங்கி கொண்டு வந்து விட்டு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆக்சுவலா மிக மோசமாக அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பதுதான். நீங்க ராம ஜென்ம பூமின்னு கிளப்புனீங்க, அந்த இடத்துல இப்ப கட்டி முடிச்சிட்டோம்னு ஆரம்பிச்சீங்க. அதுக்கு 21 நாளோ 14 நாளோ தமிழ்நாடு உட்பட பல இடங்களுக்கு விரதம் இருக்கிறேன்னு ஒரு வேஷம் கட்டிக்கிட்டு போனீங்க. இத்தனை செய்த பிறகும் மக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே நாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா ஒன்னும் ஆயிராது இல்ல, அலோவ் பண்ணிட்டு போக வேண்டியதானே. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. மணிப்பூர் சம்பந்தமாக நான் பேச மாட்டேன் என்று இருமாப்போடு இருந்த நரேந்திர மோடியை பேச வைத்தோம். மறந்துடாதீங்க. சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார்.